பாமக நிறுவனர் ராமதாஸை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்ததை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தனியார் பேருந்து கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன் வணக்கம். தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்களா? பேருந்து உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணாடிகள் என்ன சூழல் நீடிக்குதாங்க? வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸை அவதூறாக பேசியதாக தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் காந்தி சிலை அருகில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்லும் மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு சிதம்பரம் டிஎஸ்பி லா மேக்ஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள நெய்வேலியிலிருந்து வந்த வாகனத்தில் வந்த பாமக கட்சி தொண்டர்கள் நடந்து கோஷம் போட்டு வந்தபோது தனியார் பேருந்து ஒன்று அவர்களை இடிப்பது போல் வந்ததால் ஆத்திரமடைந்த வினோத்ரி என்ற இளைஞர் பேருந்து பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட செயலாளர் செல்லும் மகேஷ் பேருந்துக்கான இழப்பீடு தொகையை தருவதாக கூறி தனியார் பேருந்து அனுப்பி வைத்தார். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் தமிழக முதல்வருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற சிறிது நேரத்தில் போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.